வார்த்தையில இருந்து சொற்கள் சரியாக ஆழங்களை அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த வாக்கியத்திலே the scripture என்ன கூறுகிறது என்று எங்களுக்கு தெரியாது. இப்போ நேற்று தினத்திலே நாங்கள் தொடங்கியிருந்தாங்க, இயேசுவை மறுதலிக்கிறது என்றால் என்ன? இயேசுவை யாரும் விரும்ப மாட்டார்கள் அப்படி செய்ய, ஆனால் வஞ்சிக்கப்பட்டு செய்யலாம். மறுதலிக்கிறது என்றால் என்ன என்று தெரியாமல் செய்யலாம். இது இந்த நாட்களிலே கொடுக்கப்படும் வார்த்தையில இருந்து கிடைக்கும் வெளிச்சம். இது முன்பு எங்களுக்கு தெரியவில்லை, நான் எங்கேயும் கேட்டதில்லை. நான் நினைக்கிறேன் வெள்ளக்காரன் சொன்னதெல்லாம் சரியாத்தான் இருக்கும் என்று என்ன அறியாமலே நான் நம்பியிருந்தேன். அது 100% பிழை. முதலாம் யோகனான் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வார்த்தையிலே தொடங்கு ஜான் எழுதுகிறது. பிள்ளைகளே, இது கடைசி மனத்தியாலமாக இருக்கிறது. Many of you now you have the easy to read version உங்களுக்கு. ஸோ அதிலிருந்து வாசிக்கலாம். நாங்கள் என் அன்பான பிள்ளைகளே, முடிவு நெருங்குகிறது. போலி கிறிஸ்து வந்து கொண்டிருப்பதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன், போலி கிறிஸ்துங்கிற ஒரு ஆள் இருக்குது, இன்னும் வர இல்லை. தேவனுடைய மகனை யேசுவாவை உலகுக்கு அனுப்பினார், மனுஷனாக அவர் பிறந்தார். இப்ப சாத்தான் தன்னுடைய ஆள் பிள்ளையை அனுப்புவான், அவன் அனாயிண்டிங்கை கொடுத்து. அதுதான் அந்த ஆன்டி கிரைஸ்ட், கட்டளைகள் இல்லாதவன், the lawless one. ஒப்பிட்டு பார்த்தால் தேவனுடைய மகன் யேசுவ மெஷாயா எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தார், முழுவதுக்கும். டேடியின் கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது என்று சொன்னார். ஜான் 10ஆம் அதிகாரத்தில். போலி கிறிஸ்து வந்து கொண்டிருப்பதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மெசியாவின் எதிரிகள் பலர் இங்கே ஏற்கனவே உள்ளனர். எங்கே? கிறிஸ்தவ கூட்டங்களிலே இயேசுவின் எதிரிகள். வெளியாலே கிறிஸ்தவர்கள், உள்ளே தேவனுடைய மகனாகிய யேசுவா மெஷியாவுக்கு எதிரிகளான அப்படியான ஒரு இருதயம் கொண்டவர்கள், ஒரு ஆவியை கொண்டவர்கள். இந்த அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இப்பொழுதே வேலை செய்கிறது. கிறிஸ்தவ சபைகளில் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அவன் அடிக்கிறவன், எதிர்க்கிறவன். 2 தெசலோனிக்கேயர் 2 அப்படியாங்க 4வது வார்த்தை. உண்மையான கிறிஸ்து மெசியாவை எதிர்க்கிறவன், உண்மையான கிறிஸ்து மெசியாவுக்கு பதிலாக ஒரு போலியான ஒரு கிறிஸ்துவை நம்ப செய்கிறவன். பவுல் சொன்ன இன்னும் ஒரு இயேசு, இன்னும் ஒரு ஆவி, இன்னும் ஒரு நற்செய்தி. 19
இயேசுவின் முடிவு நெருங்குகிறது. நமது குழுவிலேயே, நமது கூட்டத்திலேயே, அதாவது சர்ச் எனப்பட்ட அந்த கூட்டத்திலேயே கிறிஸ்துவின் பகைஞர்கள், எதிரிகள் இருந்தார்கள். அதனாலே இது கடைசி மணித்தியாலம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போனார்கள். சரி, அவர்கள் நம்மோடு சேர்ந்தவர்களாக வாழவில்லை. I'm reading from the easy to read version, ERVTA. ஆயினும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. உண்மையிலேயே நம் குழுவிலே, அதாவது கூட்டத்திலே, மந்தை, அவருடைய மந்தையிலே உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் நம்மோடு தங்கி இருப்பார்கள். ஆனால் இப்பதான் இதனுடைய வெளிச்சங்கள் வேறு. இது பாருங்க, what people see, அதான் இந்த கிறிஸ்டியன் என்ற பெயர் பாவிக்க கூடாது எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. The devil hides behind that word Christian. பேய் அந்த கிறிஸ்தவன் என்கிற சொல்லுக்கு பின்னால பதுங்கி இருக்குது. அப்ப எல்லாரையும் கிறிஸ்துவனுடைய கூட்டம் என்றும் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடு என்றும் மற்றாக்கள் நினைப்பாங்க. This is terrible. என்ன தெளிவாக உண்மை வெளியாக வருகிறது. அவர்களில் ஒருவர் கூட நம்மோடு உண்மையாய் சேர்ந்திருந்தது இல்லை என்பதை இது காட்டுகிறது. Why they left us? அவர்கள் வாசல் வழியாய் உள்ளே வராதவர்கள். இயேசுவாவே வாசல். அவர்கள் இருதயம் மாற்றப்படாதவர்கள். அவர்கள் காகங்கள், ஓநாய்கள், களைகள். இயேசுவை பின்பற்றாதவர்கள், இந்த வார்த்தையிலே நிலை நிற்காதவர்கள். I'm going to show you why I have to explain these things. Oh my God. எப்பொழுது கேட்டாலும் உண்மையை அறியாத ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பொம்பளையும். முதலாம் யோவான் 2:21. ஏன் நான் உங்களுக்கு எழுதுகிறேன்? நீங்கள் உண்மையை அறியாததால் எழுதுகிறேனா? இல்லை, நீங்கள் உண்மையை அறிந்திருப்பதனாலேயே இக்கடிதத்தை எழுதுகிறேன். உண்மையில் இருந்து எந்த பொய்யும் வருவதில்லை. வேத வாக்கியங்களே உண்மை, அதை புரட்டலாம். ஆனால் அதி உயர்ந்த தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒருவனுக்கு மனதாயிருந்தால் அவன் நன்மை தீமைகளை பிரித்து அறிந்து கொள்வான். யாராவது மாத்தை கொடுக்கிற நேரம் இது உண்மையா இல்லையா என்பதை அறிவான். Because he know the original. The original are the scriptures, the written word of God. இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டாலும் அவர்களுக்குள்ளே விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 18:19. உண்மையிலே இருந்து எந்த பொய்யும் வருவதில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். 22. எனவே யார் பொய்யன்? Who is the liar? வெளியாலே சரியா இருக்கலாம், உள்ளுக்கு they are liars. ஏன் அந்த பொய்யின் ஆவியாகிய அந்த கிறிஸ்துவின் ஆவி, டீமன் ஸ்பிரிட் உள்ளே இருக்கிறது. அவர்கள் அறிவார்களா? நோ. பரிசேயர் அறியவில்லை. Thank you, Daddy. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவனே பையன். அதாவது he is not the anointed one.
யேசுவா தேவனாலே முத்திரையிடப்படவில்லை. இயேசு அப்படியாக சொல்லுகிறவனே பொய்யன், அவனே போலி கிறிஸ்து. உண்மையான தேவனுடைய ஆடு இருக்கிறது, பொய்யான ஆடு இருக்கிறது. வாசலுக்கூடாக வராத ஆக்கள். தேவனுடைய வார்த்தை நிறைய உள்ளே விரும்பி சாப்பிட்டு உள்ளவர்கள், அந்த வார்த்தை உள்ளுக்கு கரைஞ்சிருக்கிறார்கள். They will catch. இது பிழையான ஒரு கூட்டம், பிழையான ஒரு ஆவி, is a wrong spirit. எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள் பிள்ளைகளை. நீங்கள் சோதித்து பார்த்து அவை தேவனிடத்திலே இருந்து வந்திருக்கிறதா என்பதை அறியுங்கள். தேவனிடத்திலே இருந்து வாரது அவர் மகனும் பரிசுத்த ஆவி, டாடி அண்ட் சன். யேசுவாவை தேவனாலே பூசப்பட்டவன் அல்ல என்று கூறுகிறவனே பொய்யன். அவனே போலி கிறிஸ்து. அந்த மனிதன் டாடியிலோ அல்லது மகனிலோ நம்பிக்கை வைப்பதில்லை, அவன் நிலைத்திருப்பதில்லை. இங்கால பக்கம் இதில் போட்டிருக்க என்னண்டு 22. யேசுவாவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் எத்தனையோ பேருக்கு இந்த மறுதலிக்கிறது என்றால் ஆழமான அர்த்தம் தெரியாது. அதில் ஒரு ஆள் நான். அதான் நான் அறிந்ததும் மரத்தால் விழுந்தவன் மாதிரி இருக்கிறேன். இவ்வளவு காலமும் அறியாமல் எப்படி என்னை அறியாமலேயே நான் இயேசுவை மறுதலிக்கலாம்? மறுதலிக்கிறது என்றால் என்ன? இந்த அப்போஸ்தலன் ஜான் என்ன சொல்லுகிறான்? எதை வைத்து அந்த நேரத்திலே அந்திக்கிறிஸ்துவின் ஆவி, அதாவது இயேசுவாவை எதிர்க்கிற ஒரு ஆவி, இயேசுவாவுக்கு பதிலாக நடிக்கிற ஒரு ஆவி வந்து கூட்டத்துக்குள்ளே வந்து இடையில போயிட்டாங்க. தேடியும் காணவில்லை. வந்திருந்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள் உலகெங்கும். நான் சொல்வது இப்ப உலகெங்கும். எந்த ஒரு கிறிஸ்தவ குழுவையோ கூட்டத்தையோ வச்சு நான் சொல்லவில்லை. They are there for a short time and they disappear. இப்படிப்பட்டவர்கள் அவர் சொன்னபடி நானே ஆடுகளுக்கு வாசல் அது கூட போக அவர்கள் they profess some words that they இன்னும் மெசேஜ் அப்பா உள்ளே ஒன்றுமில்லை, புச்சி தேங்காய், வெளியான தேங்காய் மாதிரி இருக்கு. நீ அப்படியா என்பதை கவனித்து பார். நாங்கள் கலைக்க போறோம். பொய்யர்கள் நிறைந்து வழிகிறார்கள் கிறிஸ்தவ சபைகளிலே. சௌகரியமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். யார் இந்த பொய்யர்கள்? அது உயர்ந்த தேவன் தம்முடைய மகனை அனாயிண்டிங் கொடுத்து அவரை உலகுக்குள்ளே அனுப்பினார். யேசுவாவின் வாய் அவருடைய வார்த்தைகளையே பேசியது. மகன் வேறொன்றையும் பேசவில்லை. அனுமதி இல்லை. டாடி அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. உனக்கு விளங்கும்படி சொன்னார். there is no license for him to speak his own words. தம்முடைய வார்த்தையை பேச மகனாயிருந்தும் அவருக்கு அனுமதி இல்லை.
நோ, என்னால் நான் சுயமாய் ஒன்று செய்ய முடியாது. நான் கேட்கிறவைகளையே பேசுகிறேன். சபை பிடித்துக் கொண்டதா? 99% கிறிஸ்தவ சபைகள் எல்லா பாஷைகளும் பிடிக்கவில்லை. வேறு வேறு செய்திகளை பிரசங்கிக்கிறார்கள். யேசுவாவின் செய்தியை அல்ல, யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை அல்ல. நான் இப்போது சொல்லிக் கொடுக்க போறது, இவன் எச்சரிக்கிறான். எது பொய் எது மெய் என்று நீங்க அறிய வேணும். கடைசி காலத்து மிகவும் உச்சகடத்து போற ஒரு காரியம் வஞ்சிப்பு. வஞ்சிப்பு பெருகி போகும். இயேசுவாவை நீ எப்போதும் வாசிக்க சொல்லண்டா. அபிஷேகம் எனக்கு அந்த சொல் விருப்பம் இல்லை. நான் கேள்விப்பட்டதுக்கு பிறகு வேறு மதங்களிலே அது கூறப்படுகிறது. தேவனாலே பூசப்பட்ட மெஷியாவை அவர் பூசப்பட்டவர் அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன்? டேடியை மகனை மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்து டேடியை மகனை மறுதளிக்கிறான். என்ன அந்த சொல்லு பார்ப்போம். இந்துக்களோ புத்திஸ்ட் பௌத்தர்களோ இஸ்லாமியரோ சிலர் அதுக்குள்ளேயும் இருக்கிறார்கள். யேசுவா தேவனுடைய மகன் அல்ல என்று சொல்ல அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் அவருடைய மகன் அல்ல. Islam says that. டேடியை மகனை மறுதளிக்கிறது கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம். யூதர்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். அப்ப இந்த மறுதளிக்கிறது என்றால் சரியா விளங்காம எங்களுக்கு தெரியாம டேடியை மகனை மறுதளிக்கலாம். அப்படி நடந்த உடனே நியாய தீர்ப்பு நாளிலே you know what he will say? மறுதளிக்கிறேன் என்னண்டு? I don't know you. நான் உன்னை அறியேன். 38 வருஷம் நான் சபையிலே இருந்து மது வார்த்தையை கற்றுக்கொண்டேன். I don't know you. ஞானஸ்நானம் பெற்றேன். ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை படித்தேன். No, I don't know you. It's going to be that. அப்படியா சொல்ல வழி நடத்தப்படுகிறேன், அப்படியாக நான் பேசுவேன். மறுதளிக்கிறது என்றால் என்ன? யேசுவாவை எப்படி மறுதளிக்கலாம்? அதி உயர்ந்த தேவன் அவர் தகப்பனை எப்படி மறுதளிக்கலாம்? How I can do that? பார்க்கலாம். வேத வாக்கியங்கள் இருந்து என் போதனையை நான் சொல்லி பிரயோசனமும் இல்லை. அதுக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கல்ல, எனக்கு. அதனால்தான் அநேக பேர் உங்களில் போதகர்கள் ஆக வேண்டாம் என்று சொல்லி இருக்கு. 23 ஒருவன் மகனில் நம்பிக்கை வைக்காதிருந்தால் அவன் டேடியை உடையவன் அல்ல. தேவனில் நம்புங்கள், என்னை நம்புங்கள். தேவன் மற்றில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். ஏன் அப்படி சொன்ன? டேடி அந்த வார்த்தையை கொடுத்தபடியா? That's why I see it now.
அவர் சுயமாய் ஒன்று பேச முடியாது. So he gave that word. நான் டடியிலும் டடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். சபைகளில் இவைகள் கூறப்படுகிறதா? இல்லை. They preach faith. Yeshua never gave one sermon about faith. They preach about miracles. அற்புதங்களை குறித்து பிரசங்கம். விசுவாச செய்திகள் இங்க கூறப்படவே இல்லையே. அவர் போக வர எல்லா பட்டணங்களிலும் அவருடைய வரப்போற ராஜ்யத்தை குறித்து அறிவித்தார், கற்பித்தார். ஒருவன் மகனில் நம்பிக்கை வைக்காமல் இருந்தால் இந்த நம்பிக்கை வைக்கிறது என்ன? அது நான் நம்புறேன், ஏசப்பாவை நான் நம்புறேன். பேயின் நம்புது. பேய்கள் உன்னை விட நம்புது. உன்னை விட பேய்களுக்கு அறிவு கூட. நீ சொல்லுவாய் தாய் இல்லாமல் மகன் இல்லை என்று. ஒரு கூட்டம் இருக்கு. பேய்கள் என்ன சொல்லுது? யேசுவா அதி உயர்ந்த தேவனுடைய மகனே, எங்களுக்கு தெரியும். பேய்களுக்கு தெரியும் யேசுவா யாருண்டு. தேவாலயத்தில் இருந்த பரிசேயர் சதுசேயர் வேத புத்தகத்தை படிப்பிக்கிறார்கள். வேத பாருங்கள், அவங்களுக்கு தெரியல. யோசேப்பை தெரியும், மரியாதை தெரியும். இவன் அறிவன் தடுமாறினார்கள். இவனுக்கு என்னண்டு வந்தது இந்த அறிவு? சரியா படிக்கவும் இல்லையே. அதுக்கு என்ன சொன்னார்? என்னுடைய உபதேசம் என்னுடையதல்ல, நான் கொண்டு வந்த போதனை என்னை அனுப்பிய டாடியினுடையது. டாடி என்ன சொல்லி கொடுத்தாரோ எனக்கு அதையே பேசுவேன். என் சுயமாய் நான் வரவில்லை, டாடி என்னை அனுப்பினார். Heaven is a plan of heaven. இன்றைக்கும் ராஜாவாக இருக்கும், கண்கள் காணாதவரும் அழியாமை உள்ளவர், ஒரே ஒருவராக இருக்கிறவரும் பரிசுத்தமானவரும் உள்ள தேவன், ராஜாதி ராஜன், ஒரே தேவன், யேசுவாவின் டாடி, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவன், யெகோவா. வேறு ஒரு தேவன் இல்லை, இல்லை. And are you தெரிந்தாங்க? Aren't you happy? That's your daddy. வெளியிலே ஓடி வந்து மனம் திரும்பி வர மகனை பார்த்து சந்தோஷத்தினால் கண்கள் கலங்கி ஓடி போய் அவனை தழுவிக் கொண்ட டாடி. அவர்தான் இவைகளை சொல்லிக் கொடுக்கும்படி எனக்கு பயப்படாதே, பழைய காலத்தை சிந்திக்காதே, நான் புது காரியம் செய்கிறேன். உலகம் எதையும் கதைக்கட்டும். அவர்கள் உலகத்தார், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்களோ தேவனால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவர்கள் எங்களுக்கு செவி கொடுப்பார்கள். இவை யாவும் வேத வாக்கியங்கள்.
Yeshua came to reveal the Father. Yeshua வந்தது அதிவுயர்ந்த தேவன் டாடியை வெளிப்படுத்த. What I know in my heart, நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையாக எடுக்கிறவர்கள் அந்த பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே உன் இருதயம் திறக்கப்படும். அவர் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். இயேசுவா வந்தது டாடியை வெளிப்படுத்த. டாடியினிடம் வெளிப்படுத்தல் பெற்றவர்களை, அவருக்கு பின்னாலே தொடர்ந்து போகிறவர்களை, அவர் வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களை அவர் அண்டை சேர்க்க. These are the two things. அவர் அண்டை கூட்டிக் கொண்டு வர முன்னுக்கு வார குட்டியை மூத்த சகோதரன் எடுத்துக்கொள், மற்றவர்கள் பின்னுக்கு வருகிறார்கள். யேசுவாவின் செய்தியை ஏற்றுக்கொண்டு வாசல் வழியாக வந்து இருதயம் மாற்றப்பட்டு இந்த பூமியை, இந்த வாழ்க்கையை மறுத்து சித்தரை செய்யப்படும் மரத்தை தூக்கி கொண்டு நாளாந்தம் அவருக்கு பின்னால போகிறவர்கள். Yeshua is the way to the Father. டாடி அண்ட போறதுக்கு வழி. சபையிலே நாங்கள் டாடியை துதிக்கும் பொழுது இயேசுவா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். பாடுகள் 22:22 சபை நடுவிலே என் சகோதரர்களோடு உம்மை துதித்து பாடுவேன். யார்? யேசுவா. சகோதரர்கள் அவர் மூலமாக இருதயம் மாற்றப்பட்டவர்கள், மந்தைகளில் ஒன்றானவர்கள், குமாரனின் மகனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய ஆவி டாடி மகனும் மாற்றுகிறார்கள். ஆவியால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இப்பொழுது இருதயத்தை மாற்றுகிறார். அவர் வரும்பொழுது அவருடைய சாயலாக நாங்கள் இருப்போம். அவரை போலவே மறுதளிப்பதென்றால் என்ன? இருபத்தி 24 ஆகியால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்ட உங்களில் நிலைத்திருந்தால், அந்த உண்மை ஆரம்பத்திலேயே நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால், நீங்களும் மகனிலும் டாடியிலும் நிலைத்திருப்பீர்கள். 2ஆம் நிருபத்திலே ஜான் 9 அதை பாருங்க. மெஷியாவின் போதனையிலே நிலைத்திராமல், மெஷியாவின் போதனை, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை வார்த்தை தூக்கி எறியப்பட்டது நைசியாவிலே. கற்றுக்கொள்வானா? அமெரிக்கன், Canadian, British, all the Europe, most of the Indian and Sri Lankans. No, they won't. They talk much. சொல்லில் வீரரடி. They won't say what is written over here. அவர் எழுதி வைத்த வார்த்தையை பார்க்க மாட்டான். விட்டாது அந்த பேய், அந்த கிறிஸ்துவின் ஆவி, இயேசுவாவை மகனை எதிர்க்கும் ஆவி, வெளியிலே பைபிளோட உள்ளே வேறொரு ஆவி. மெஷியாவின் போதனையிலே நிலைத்திராமல் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளிலே, அதான் போதனை.
மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. போச்சு, நீ கிறிஸ்தவன் அல்ல மட்டுமில்ல, உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் உன்னோடு இல்லை, உனக்குள்ளே இல்லை. ஏன்? யேசுவ மெசியாவின் வார்த்தைகள் உனக்கு இல்லை. அவருடைய போதனையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி விடுறதான் மறுதலிக்கிறது. To deny. மெசியாவின் போதனையிலே நிலைத்திருக்கிறவனோ உடனே உனக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஷெமா இஸ்ரேல், இஸ்ரேலுக்குள் உன் தேவனாகிய யாவே, யாவே ஒருவரே. பிரதான போதனை, பிரதான கட்டளை எது என்று ஒரு வேத வாக்கியங்களை நன்றாய் அறிந்த ஒருவன் வந்து கேள்வி கேட்டான், Rabbi, which is the most number one commandment? எப்படி? Christianity has become another religion unknown to the scriptures most of the time. The present day Christians and Christianity, they have no foundation. அவர்களுக்கு அச்சபாரம் இல்லை. இப்போதைய கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவம் என்ன அச்சபாரம்? அசைக்க முடியாது தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஒருவன் உன்னிடத்திலே வந்து இந்த போதனையை கொண்டு வராது இருந்தால் உன் வீட்டிலே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீ ஏற்றுக்கொண்டால் வாழ்த்துதல் சொல்லி அவனுடைய பாவங்கள், அந்த இருக்கிற டீமன் ஸ்பிரிட்ஸ், அந்த இது உன்னையும் அட்டாக் பண்ணும். மனம் பட்டா காணும். Right. Let's see. மத்தேயு 10. The more you embrace God's word, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ அரவணைத்து அதற்கு கீழ்ப்படிய உன்னுடைய உள்ளான இருதயம் பெல்லனடையும். You will be strong. Yeah. பத்து 33 32 மத்தியாகு 10:32 மனுஷர்கள் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலே இருக்கிற என் டடியின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர்கள் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, அந்த வந்துட்டது அந்த சொல், அவனை நானும் பரலோகத்திலே இருக்கிற என் டேடியின் முன்பாக மறுதலிப்பேன். யேசுவா நல்லவர், யேசுவா அன்புள்ளவர், யேசுவா இரக்கமுள்ளவர், யேசுவா ரட்சிக்கிறார், ஜீவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். யேசுவா கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார். இப்பெண்ணே
மறுதலுக்கு உன்னை குருட்டு கண் பார்க்க இல்லை. இங்க என்ன எழுதி இருக்கண்டு நானும் இதை கவனியாது இருந்தேன். இந்த மறுதலிக்கிறதுண்டா என்ன? I want to read from NIV, New International Version. But whoever disowns me before others, என்னை தெரியாது என்று சொல்லி அல்லது எனக்கும் அவருக்கும் எந்த உறவு சொந்தமில்லை என்று சொல்லுகிறவன், நானும் அதே விதமாக செய்வேன். டாடிக்கு முன்னால, before my Father in heaven. That's NIV. The CEV, Contemporary English Version. But if you reject me, I will tell my Father in heaven, you don't belong to me. Look at that. நீ என்னை தள்ளிவிட்டால், யேசுவா சொல்றார் மனுஷர்களுக்கு முன்பாக, நான் அடியிட்டு சொல்லுவேன், இவன் எனக்குரியவன் அல்ல, இவள். எங்க கிடக்குது இதெல்லாம் என்று யோசிக்கிறியா? உன் வேத புத்தகத்தை தட்டி தூசி தட்டி எடுத்து வச்சு பாசி 5 நிமிஷம் வாசிச்சு இயலாது. நேரம் செலவழிக்க வேணும், நேரம் செலவழிக்க வேணும். தோண்டின உடனே தண்ணி வராது நிலத்துல. You have to continue digging until you get the water, until you have the connection. அந்த ஊற்று வரும் வரை அவருடைய வார்த்தை ஜீவ ஊற்று. மேலால நின்று காஞ்ச மண்ணை தட்டி போட்டு எத்தனை பேர் போவாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சாடையான ஒரு வெள்ள மண் வார நேரம் அவங்க விட்டுட்டு போவாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் சாடையாக ஒரு மண் ஒரு ஈரமா வார நேரம் ஒரு சாங்கம் அப்படி அதில் விட்டுட்டு போவார்கள் கலையிலே. இந்த மற்றாக்கள் தோண்டி தோண்டி இன்னும் கூட ஈரமா வருது. அது மாதிரி செய் உன்னையும் காலையில் போவோம். சிலர் மட்டும்தான் கடைசி மட்டும் தோண்டி அந்த ஊற்றை கண்டுபிடிப்பார்கள். அந்த ஊற்று, அந்த தண்ணீரின் ஊற்று. வேத வாக்கியங்கள் அதே மாதிரி மேலாலே அறிய முடியாது. சமுத்திரத்தின் அடியிலே இருக்கும் மீன்களில் சிருஷ்டிப்புகளின் அழகு மனுஷன் அநேகமானவர்கள் கண்டதில்லை. கரையில் நின்று அவற்றை அறிய முடியாது. வார்த்தையோடு நேரம் செலவழிக்காமல் அடியில இருக்கும் காரியங்களை அறிய முடியாது. நீ வாக்குவாதத்திலையும் சண்டையில் தான் ஈடுபட்டு தெரிப்பாய், நோய் கொண்டவனாக. மற்றபடியால But if you reject me, CEV version, I will tell my Father, you don't belong to me. என்னை நீ அப்ப கடைசி மட்டும் நான் யாரு செய்ய போறான்? இயேசுவாவை தள்ளி விடுற. அதுக்குத்தான் நான் மாறும் காட்டி கொடுக்க. 95 பேர் வீதமான கிறிஸ்தவர்கள் அவரை புறக்கணித்து இருக்கிறார்கள், அவரை தள்ளிவிட்டார்கள். யார் அவர்? தேவனுடைய மகன் யேசுவா. அவரை எப்படி தள்ளிவிட்டார்கள் என்பதை காண்பிப்பேன். யூதர்கள் தள்ளிவிட்டார்கள், வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் தள்ளிவிட்டார்கள், எத்தனையோ பொதுஜனம் தள்ளிவிட்டார்கள். டீமன், அசுத்தாவி. Good News Translation, நற்செய்தி
மொழிபெயர்ப்பு இதெல்லாம் தமிழில் பார்க்க இல்லாத நீங்க. But those who reject me publicly, I will reject before my Father in heaven. Reject me publicly, I'm going to show you. அது எழுதி வச்சு மறந்து சிலவிட மறக்கலாம். Now, God's word translation, தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு GWT. But I will tell my Father in heaven that I don't know the person who tells others he doesn't know me. என்னை தெரியாதென்று சொல்லுகிற ஒரு மனுஷனை டேடிக்கு முன்பாக சொல்வேன், எனக்கு தெரியாது. இதெல்லாம் மத்திய 10:33 வித்தியாச மொழிபெயர்ப்புகள். இன்னும் நிறைய கிடக்குது. இன்னும் ஒரு 20 டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இப்ப அவரை தெரியாது என்று சொல்லி, அவரை எனக்கு சொந்தம் என்று சொல்லி, மறுதலிக்கிறது என்றால் என்ன? முதலாவது மறுதலிக்கிறது என்கிற சொல் எங்கள் நடைமுறையிலே தமிழ் சொல் நாங்கள் பாவிக்கிறதில்லை. மறுதலிக்கிறவர்கள் உண்மையை பொய்யர்கள். வஞ்சிக்கப்பட்டவர்கள், துரோகிகள். அந்த எவரை மறுதலிக்கிறார்களோ அவரை தள்ளிவிடுகிறவர்கள். சரி, இப்ப நாங்க இப்படியாக மறுதலிக்கலாம். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வாயால் கேட்போம். ஓகே, மார்க்கு 8:38. நீ இதை கேட்டுட்டு மனம் திரும்ப வேணும். நீ மறுதலிச்சு கொண்டு இருக்கிறத ஒரு மனுஷி என்று வார்த்தை மூலம் நிரூபிக்கப்பட்டால் நீ மனம் திரும்ப வேணும், அல்லது பொய்யன். 8:38. பல பொய்யர்கள் கிறிஸ்தவ கூட்டங்களிலே சபைகளிலே நிறைந்து வழிகிறார்கள். ஆடலும் பாடலும் அதெல்லாம் சதி இருக்கலாம். 8:38 மார்க்கு. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறவனோ அதுதான் மறுதலிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை வெளியிலே அங்கீகரிக்காமல், அதை அரவணைக்காமல், அதுக்கு கீழ்ப்படியாமல் அவரையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. இயேசுவா வார்த்தையை கொண்டு வந்தார். நீ பெத்லகேமிலே பிறந்த நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறேன் சொந்த இரட்சகராக, சரி வராது. 10,000 தடவை நீ அந்த அறிக்கையை பண்ணலாம், எந்த ஒரு போதகரும் உனக்கு சொல்லி. நோ, நீ அவருடைய ஆடாக முடியாது. மறுதலிப்பது அவரது வார்த்தையை,
அவர் வார்த்தையை மறுதலிக்கிற நேரம் நீ இயேசுவாவை மறுதலிக்கிறாய். அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நேரம் நீ இயேசுவாவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாய். இதுல யோவான் புத்தகத்திற்கு அடுங்க ஜான் 1 அதிகாரம். ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தார், டேடியோடு. வார்த்தை யார்? யாஷுவா. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருடைய மகன். சிங்கக்குட்டி அதிவேந்த தேவன் அல்ல, அதே சாயலில் அதே கேரக்டர். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவரே வார்த்தை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 10வது வார்த்தை, அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகம் யேசுவாவை அப்ப அறியாதது, இப்பொழுதும் அறியாது. அவராலே பிறந்த உன்னையும் என்னையும் அறியாது. They won't know. அதான் கல்லறிஞ்சபடி இருப்பார்கள். யார்? கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். உள்ளுக்கு என்ன ஆவி என்பதை அறியாதவர்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அர்த்தம் என்ன? அவர் வார்த்தைகளை கொண்டு வந்தார், அவருடைய வார்த்தைகளை, தேவனுடைய டேடியின் வார்த்தைகளை புறக்கணித்தார்கள். அவர் வார்த்தைகளை கேட்காமல் போன பொழுது அவர்கள் மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகனை ஏற்றுக்கொள்ளாத பொழுது எவரும் டேடியை ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள். ஏன்? அவர்தான் அவரை அனுப்பினார், அவர்தான் அந்த வார்த்தைகளை அவருக்கு கொடுத்தார். கிறிஸ்தவ சபைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. The down to earth truth, whether you have received the words of Yeshua. Yeshua கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொள்றா, வாயை பொத்திட்டு கீழ்படிய வேணும். இப்படிப்பட்ட காலத்தில் ஜீவிக்கிற கூட்டத்துக்கு இந்த மாதிரி தான் பேச வேணும். எல்லாம் சீனி போலையும் பலகாரமும் சுட்டு கொடுத்து இருக்குது, அதையும் இதையும் உளர்றது. அதி உயர்ந்த தேவன் வார்த்தையை கொடுத்து அனுப்பினார், தம்முடைய வார்த்தை. பாகவம் 18:19. எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் புறக்கணிக்கப்படும். Daddy will say, I don't know you. Yeshua, உங்களை எனக்கு தெரியாது. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ. இப்ப நாங்க அவரை குறிச்சு வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவரை காண்றதுமே இல்லை. நீங்க கிறிஸ்தவனான்னு சொன்னா ஓகே,
ஓ நான் கிறிஸ்தவன் தான் அப்படி என்று சில வெக்கப்படுவார்கள். இயேசுவை குறித்து பேச இந்தியாவிலெல்லாம் நிறைய வெக்கப்படுவார்கள். பலர் பயத்திலே இடமற்றவர்கள். அந்த மதத்தாக்கள் யார் சூழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பப்படிதான் பேச விரும்புவார்கள். இவர்களுக்குள்ளே புச்சி தேங்காய் உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இவர்களுக்கும் யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. பைபிள் கையிலே பரிசேர் சதுசேர் மாதிரி. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மகனை ஏற்றுக்கொள்ளுகிறான், மகனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் டாடியை ஏற்றுக்கொள்ளுகிறான். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் யேசுவாவுக்கு கீழ்ப்படுகிறான், யேசுவாவை கீழ்ப்படுகிறவன் டாடிக்கு கீழ்ப்படுகிறான். வார்த்தையில்தான் தொடங்குது. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவரை குறித்து மணமகனும் தம்முடைய பிதாவின் மகிமையை பொருந்தினவராய் மகிமையோடு பரிசுத்த தூதரோடு வரும்போது வெட்கப்படுவார். அதாவது ஒன் வேர்ட். யார் நீங்கள்? எனக்கு தெரியாது. அதான் அதனுடைய அர்த்தம். வெட்கப்படுவார் என்றால் ashamed. He will deny. அவர் வரும் பொழுது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் அவரை அறியாதவர்கள். Same thing. லூக்கா 9:26 அதே இது கூறப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்கள் ஜான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுக்கும் 46 இதை மாதிரி மாறி யோகனான் 12:46. ஓகே, 44 தொடக்கம் வாசிப்போம். பிறகு இயேசுவா, முதல்ல நான் ERV வாசிக்கிறேன். ஓகே, பிறகு இயேசுவா உரத்த குரலில், என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் என்னை அனுப்பிய தேவனிடமும் விசுவாசம் வைப்பான். இப்ப இந்த விசுவாசம் வைக்கிறவன் சொல்லிப்பான், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். எப்போதும் அறிந்து கொள், பேய்களும் விசுவாசிக்குது. விசுவாசித்து நாங்க கல்ல போல இருக்கலாம், அது நடுங்குது. அது நடுங்குது, பேய்கள் நடுங்குது. தேவன் உண்டாண்டி நீ விசுவாசிக்கிறாய், நல்லது. பேய்கள் விசுவாசித்து நடுங்குது, அவர வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. மனுஷன் என்ன செய்யறான்? யோவான் 12:40 என்னை பார்க்கிறவன் எவனோ அவன் என்னை அனுப்பிய தேவனை பார்க்கிறவனாய் இருக்கிறான். இங்க அதை 7 பாப்போம். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அதாவது அவரது பிரதிநிதியாக வந்தார், அவரது பெயர் அதிகாரத்திலே வந்தார், அவரது கேரக்டர் சுபாவத்திலே வந்தார். எங்கே இருந்தார்? ஒளியும் நேரம் அவருக்குள்ளே. 14:11 ஜான், நான் டாடியிலும் டாடி என்னிடம் இருக்கிறதை நம்புங்கள், விசுவாசிகள். Believe that I am in the Father and the Father is in me.
46 நானே ஒளி, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன். ஆகையினால் என்னில் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவனும் இருளில் தங்க மாட்டான். இந்த நம்பிக்கை வைக்கிறண்டா 330 கோடி முண்ட தெய்வங்களோடு சேர்ந்து இவரை நம்புறதல்ல, அல்லது கிறிஸ்தவர்களை போல நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசப்பா என்னுடைய அப்பா என்று சொல்லிட்டு தண்ட பாட்டில் போறது இல்லை. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன்தான் வாசல் வழியாக உள்ள போயிருக்க வேண்டும். இன்னமும் உனக்கு வாசல் என்றா என்னென்று தெரியாட்டி நீ அவர் ஆடுகளில் ஒன்று அல்ல, நீ கிறிஸ்தவன், அவருடைய ஆடு அல்ல. You can be a Christian, many people, overnight, but it doesn't mean that you are one of his sheep. அவரது ஆடுகளில் ஒன்று. வேத புத்தகம் வேண்டி சும்மா போய் தண்ணீரை முழுகி போட்டு வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் இருந்த கிறிஸ்தவனா முழு பேய். நானே ஒளி, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். என்னில் நம்பிக்கை வைக்கிறவன், அவரை பற்றி கொண்டு அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் ஒவ்வொருவனும் இருளில் நடக்க மாட்டான். அவனே தெரியும் என்ன நடக்குது என்று தெரியும். நான் மக்களுக்கு தீர்ப்பளிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை, ஜனங்களை நியாய தீர்ப்பு கொடுக்க நான் வரவில்லை. அந்த நேரம் சொல்லுகிறார், இனிமேல் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக வருவார். 47 7 ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், விசுவாசிக்கிறது என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் கீழ்ப்படியாமல் போனால், விசுவாசியாமல் போனால், அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அதாவது அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க, அவர் கொண்டு வந்த ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவராலே மாற்றப்பட்டு தொடர்ந்து அவருக்கு பின் சென்று அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படியானவர் தான் அவருடைய ஆடு. இப்ப வருது 48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. அப்ப பிள்ளைகள் நீங்க என்ன போட வேணும் அந்த இடத்துல? என்னை தள்ளி சமன் இயேசுவின் வார்த்தைகளை தள்ளுதல். Denying Yeshua means denying his words. Denying Yeshua means disobeying his words. இயேசுவை தள்ளிவிடுவது சமன் இயேசுவை மறுதலிப்பது. சமன் இயேசுவின் சொற்களை தூக்கி முதுகுக்கு பின்னாலே எறிவது. இயேசுவை தள்ளிவிடுவது அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை தள்ளிவிடுவது. அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை தள்ளிவிடுவது அந்த வார்த்தைகளை கொடுத்த அதி உயர்ந்த தேவனை தள்ளிவிடுவது. ஏன்? இயேசுவா ஒரு வார்த்தையும் தன் சுயமாய் பேசவில்லை.
அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாமே அதி உயர்ந்த தேவனுடையது. சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. யோவான் 14 எந்த வார்த்தையும் அவர் சுயமாய் கொண்டு வரவில்லை. பழைய உடன்படிக்கையில இருந்து ஒரு சம்பவம் நடந்தது. அதுவே பார்க்கிற நேரம் என்ன நடந்தது என்று பார்த்து இந்த மறுதளிக்கிறதை குறித்து அறிந்து கொள்ள போறாய். 1 சாமுவேல் 15 16 தொடக்கம் 1 Samuel 15:16. Okay, Saul ராஜாவாக்கப்பட்டான். தேவனுடைய முழு சித்தத்தின்படி அல்ல. ஜனங்கள் அதி உயர்ந்த தேவனை தள்ளிவிட்டார்கள். டடியை புறக்கணித்தார்கள். அதன் பிறகு மகனை புறக்கணித்தார்கள். அதுக்கு பிறகு டடியை மகனை சேர்த்து புறக்கணிக்கிறார்கள். இன்று வரை ஸ்தேவான் சொன்னா, நீங்க யார புறக்கணிக்க இல்லை? You rejected the Father and then you rejected the Son. Now you reject the Holy Spirit, the Father and the Son. 7 அதிகாரம் அப்போஸ்தலர். Every scripture is connected. Rejecting the Holy Spirit is rejecting the Father and the Son. They are the Holy Spirit. தனியாக Holy Spirit என்ற மூன்றாம் ஆள் இல்லை. இங்க பாருங்க, 1 சாமுவேல் 15. I don't know how the time flies so fast when I am teaching this. இவனை ஒரு இடத்துல மிஷனுக்கு அனுப்பினது. அமலேக்கிற இடத்துல போய் எல்லா குடும்பங்களையும், தாய்மார் பிள்ளைகள், எல்லாரையும் கொண்டு பிள்ளைகள், மிருக ஜீவங்கள் எல்லாத்தையும் தரமட்டமாக வேணும். ஐ டோன்ட் நோ, என்னுடைய இதன்படிக்கு முழுவதுமாக கமாண்ட டீமனைஸ் பிசாசுகள் பிடித்து மிருகங்களுக்குள்ளாகவும் பேய்கள் பூந்துட்டது. அப்ப எல்லாத்தையும் கொல்லும்படிக்கு சொன்னார். ஆனால் இவன் என்ன செய்தான்? கீழ்ப்படியவில்லை. உடனே சொன்னான் 13வது சவுனிடத்தில் வந்து, சவுல் அவனை நோக்கி, நீர் யாவையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். This is a Christian words. Praise the Lord, Brother Samuel. I have finished my ministry. என் ஊழியத்தை நிறைவேற்றினேன். நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் Brother Samuel. எல்லாம் ஒரு வலுவழுத்த ஒரு பேச்சு, camouflage. அவன் ஊழியக்காரமாறான். யாவையனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். Today people do like that, you know, most of the Christians. Oh, I obeyed the Lord. நான் வார்த்தையை நிறைவேற்றினேன். 99 சபைகள் மாத கல்யாணம், அதாவது புறஜாதிகளை கட்டி வைக்கிறார்கள். பிழையாமின் ஆவி பூந்து கிடக்கிறது.
என்ன சொல்லலாம்? நேர்மாறாக தங்கள் விருப்பங்கள் செய்கிறார்கள். வார்த்தையை தூக்கி எறிஞ்சு போட்டு கிளவி கதைகளும் பாரம்பரியங்களும் தூக்கி வச்சுக்கொண்டு அதி உயர்ந்த தேவனுடைய டோரா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைடன்ஸ், டிரெக்ஷன், இதுதான் அவருடைய சத்தியங்கள், நியமங்கள், சாட்சிகள். 119வது சங்கீதத்திலே கூறப்பட்டது. இங்க பாருங்க, யாவையின் வார்த்தையை நான் நிறைவேற்றினேன். Praise the Lord, brother Samuel. சவுல் சொல்றான். அதுக்கு சாமுவேல், அப்படியானால் நான் கேட்கிற இந்த காதுல விழுற இந்த ஆடுகள்ற சத்தம் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். We should have some of those voices tape and then keep the voices of the sheep, the goats and bulls. அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நல்லவைகளை உம்முடைய தேவனாய யாவைக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். யார்? ஜனங்கள். இவர் லீடர், ராஜா. தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும் திறமான பதில், இந்த வார்த்தை எனக்கு கேட்கக்கூடாது. சபை தீர்க்கதரிசிகளுக்கும் சாமுவேல் வாஸ் a prophet. அவங்க தேவனோடு நெருக்கமாக இருந்தவன். அவங்களுக்கு தெரியும், அவர் சொன்னா சொன்னதுதான், அங்கால கதை இல்லை. யார் தீர்க்கதரிசி? வார்த்தையில இருக்கிறத அப்படியே பச்சையா சொல்றதா? அவர் சொன்னா மாடண்டு மாடண்டு சொல்லு. அவர் சொன்னாரண்டா நீ ஒரு புழு உண்டு, நான் புழு என்று சொல்லு. மனம் திரும்பட்டுக்கு ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி சொன்னா மனம் திரும்ப அறிவிக்கப்படும். செத்து போச்சுது அந்த அறிவிப்பு. யார் மனம் திரும்பச்சு? அது பாவிகள் தானே. நான் ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் யூ ஹேவ் டு ரிப்பென்ட். ரிப்பென்ட் ஃப்ரம் வாட்? எனக்கு என்ன மனம் திரும்ப எனக்கு தேவையில்லை. கச்சறிந்த யாவை இந்த ராத்திரியத்தை எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன். அவன் நேரடியா சொன்னது சாமுவேலுக்கு. It's not like today somebody say I have a word from the Lord for you. இன்னும் வெள்ளக்கார கள்ள பொய்யர்கள் இந்த யூடியூப்ல வரது. Oh, God spoke to me these things which will happen. God, which God? எந்த தேவன்? நிறைய மேக்டொனால்ட் சாப்பிட்டுருப்பாய், டபுள் டேக்கர் அல்லது ட்ரிபிள் டேக்கர். ராத்திரி என்னோட பேசுற நேரம் அவர் சொன்னதை உனக்கு சொல்லுவேன். சவுல் சொன்னான், ஓகே சொல்லும். சாமுவேல், நீருமுடைய பார்வைக்கு சிறியவனாயிருந்த பொழுது அல்லவா இஸ்ராயேல் கோத்திரங்களுக்கு தலைவரான யாவை உபே இஸ்ராயேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தார். இப்போது யாவை நீ போய் அமலேக்காய் அந்த பாவிகளை அழித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மானம் அவர்களோடு யுத்தம் பண்ணு சொல்லி உமதை வழிய அனுப்பினார். He was sent on a mission. இப்படி இருக்க நீர் யாவையின் சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, அதாவது அந்த ஆக்கள் அந்த இது யாவையினுடைய பார்வைக்கு பொல்லாப்பான வருவைகளை செய்த என்றான். சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு யாவே என்னை அனுப்பிய வழியாய் போய் அமலேக்கன் ராஜாவை கொண்டு வந்து
அவரை அமலேக்கின் ராஜாவை கொண்டு வர சொல்லவில்லை, அமலேக்கின் ராஜாவை கொல்லும்படிக்க சொன்னது. அதுவும் செய்ய இல்லை. ஜனங்களும் உம்முடைய தேவனாய யாவைக்கு கில்காலிலே பலியிடுறதுக்கு ஆடு மாடுகளிலே நல்ல கொடுத்த மாட்டையும் வைச்சான். பிடிச்சு கொண்டு வந்தார்கள். அதுக்கு சாமுவேல், இது வடிவாக செய்யலாம், ஏது இதை வேஸ்ட் பண்ண, இதை இதுக்கு செய்யலாமே, யூதாஸ் மாதிரி ஏன் இந்த சென்ட் பர்ஃப்யூம், இந்த டியோட்ரண்ட் அதை அவர் தலையில ஊத்தின நிறைய காசுக்கு வேண்டலாமே, கள்ளன் படுகள்ளன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய யாபைக்கு கிளால பலிகளுக்காக கொள்ளைகளை சாபத்தீடாக ஆடு மாடுகளிலே பிரதானவைகளை பிடித்து கொண்டு வர. அப்படி சாபத்துக்கு ஈடான சாபத்துக்குள்ளே இருக்கிற ஆடு மாடுகள் என்று அறிஞ்சு கொண்டு செய்தனியா ஜனங்கள்? அப்ப நீ எங்க இருந்த? நீ பாஸ்டர் சால் அதற்கு சாமிகளுக்கு யாவையினுடைய குரலுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம். சர்வாங்க வதான பள்ளிகளும் யாவைக்கு பிரியமா இருக்குமோ பலிய பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்கள் கொழுப்பை பார்க்கலும் கீழ்ப்படி செவி கொடுக்கிறது நல்லம். ரெண்டாம் பண்ணுதல் பில்லு சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. முரட்டாட்டம் எங்கே இருக்கிறதோ அங்க பில்லு சூனியம் உள்ள வேர், அந்த பாம்பாங்க உள்ள இருக்குது. பில்லு சூனியம் மந்திரவாதம் இதுதான் கண்டுபிடிக்கும். எங்கே சொருப வணக்கம் இருக்கிறதோ, முண்டங்களை வணங்குகிறார்களோ சொரூபங்களை, அது பறவைகளோ மிருகங்களோ அல்லது மனுஷர்களோ, அங்கே விக்கிர ஆராதனையின் ஆவி, idolatry. சேனாய் மாதிரி அடியிலே அந்த கண்டுகுட்டியை செய்து வணங்கின மாதிரி முண்டங்களுக்கு பலியிடுகிறவர்கள் முண்டங்களை அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். நான் 24 முதலாம் சாமுவேல் 16:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் யாவையின் கட்டளையை உம்முடைய வார்த்தைகளை மீறினாலே பாவம் செய்தேன். அது சரி வரையில்லை, அது முழுவதுமாக தெரிஞ்சு கொண்டு செய்தது. இந்த பாவாரிக்க டேவிட் சொன்ன மாதிரி நோ, சரி வரையில்லை. நான் ஜனங்களுக்கு பயந்து, அதாவது ஜனங்களை மேலே போட்டான், தேவனாகிய யாவே அல்ல. அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் என் பாவத்தை மன்னித்து நான் யாவையை பணிந்து கொள்ளும்படிக்கு அவர் ஓய்ச்சி பண்ண போறார். இப்பொழுதும் என் பாவங்களை மன்னியும், நானும் உம்மோட சபை கூடுதலுக்கு வந்து ஞாயிறிலே நான் அவருக்கு பாட்டு பாட போறேன். நித்தியமான யாவே. சரி படி. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு வருவதில்லை, யாவையினுடைய வார்த்தையை புறக்கணித்தீர். யாவையின் வார்த்தையை புறக்கணித்தீர். அவருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாய் கொடுக்கப்பட்டது. சாமுவேல் என்ன செய்ய வேண்டும் என்று யாவையின் வார்த்தையை சவுலுக்கு சொன்னான். எல்லா மனுஷர்களையும் பிள்ளைகளையும் எல்லாரும் கொண்டு போடுங்கள், எல்லா ஆடு மாடுகளும் உண்டையும் விட்டு வைக்க வேண்டாம், அமலேக்கு ராஜாவை கொல்லு. ஓகே, தேவன் வார்த்தை கொடுத்தால் சாமுவேல் இடத்திலே
Thank you, precious daddy. சாமுவேல் அந்த வார்த்தையை கொடுத்தான் சவுல் ராஜாக்கு. சவுல் ராஜா அந்த வார்த்தைகளுக்கு கீழ்படியாம போன உடனே அவன் டாடியின் வார்த்தைகளை புறக்கணித்தான். இப்ப சவுல் ராஜாக்கு பதிலாக சாமுவேலுக்கு பதிலாக அதி உயர்ந்த தேவன் யேசுவாவை அவருடைய இடத்துல போடுங்க. சாமுவேலின் இடத்துல சாமுவேல் அதி உயர்ந்த தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை கொடுத்தான் ஜனங்களுக்கும் சவுல் ராஜாக்கும். சாமுவேல் என்ன சொல்றான்? நீர் யாவையின் வார்த்தைகளை புறக்கணித்து, oh my goodness, யாவையின் வார்த்தைகளை புறக்கணித்து நீ இஸ்ராயலின் ராஜாவாய் இராதபடிக்கு யாவே உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். I don't know you. விளங்குதா? நீ என் வார்த்தைகளை புறக்கணித்தாய். ஏனோதான் உண்டு, ஞாயிறு போய் அங்க பாட்டு படிச்சு போட்டு போனாய். நீ கல்லெறிஞ்சாய், பேசிக்கொண்டே இருக்கிறாய், புறங்கூறுகிறாய், திட்டண்டு திட்டுகிறாய், மந்திரவாதம் பண்ணுகிறாய், நல்லோரை பயக்கிறாய், கதவுகளை உடைக்கிறாய், களவெடுக்கிறாய், உன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய். Is that right? உலகம் குருட்டிலே இருக்கிறது. அரசாங்கங்களும் காரியாலயங்களும் அமைச்சுகளும் the ministries and his power. அதனாலே தான் நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ண ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் பரிந்து பேச வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில். Why? அல்லது பிசாசு தண்டை இதை நடத்தி வைப்பான் அவர்களுக்கு கூடாக. இது விளங்குறதில்ல. அவரது வார்த்தை சாமுவேலின் வார்த்தையை புறக்கணித்தது, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தது. இயேசுவாவின் வார்த்தையை புறக்கணிப்பது, இயேசுவாவின் வார்த்தையை தள்ளிவிடுவது, இயேசுவாவின் வார்த்தையை கவனியாமல் இருப்பது, அதி உயர்ந்த தேவனை கவனியாமல் இருப்பது, அதி உயர்ந்த தேவனை புறக்கணிப்பது. மகனை கனம் பண்ணாதவன் டாடியை கனம் பண்ண மாட்டான். மகனை அறியாதவன் டாடியை அறிய மாட்டான். டாடி மகனை வெளிப்படுத்துகிறார், மகன் டாடியை வெளிப்படுத்துகிறார். So நீர் அவர் வார்த்தை I can't say. டாடியின் வார்த்தைகளை தள்ளிவிட்ட சவுலை தேவன் தள்ளிவிட்டார். You know what's going to happen? The same thing is going to happen for those professing Christians. வெளியாலே பைபிளை தூக்கி வச்சுக்கொண்டு ஒன்று மாறாமல் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல், இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைக்கு பயப்படாமல், இவர்கள் ஞாயிறு எனப்பட்ட சூரியனின் நாளிலே அவரது 10 கட்டளையை சுழட்டி அறிந்து, நீ வெள்ளக்காரனாய் இருக்கலாம், கருப்பனாய் இருக்கலாம், அமெரிக்கா, கனடா, ஓ யூரோப், ஓ நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, let it be anybody, படித்தவனோ படிப்பில்லாதவனோ, அவர் சொல்லுவார், என் வார்த்தைகளை புறக்கணித்தீர்கள், நான் உங்களை அறியேன். What happened in Nicaea? தேவன் தம்மை குறித்து சொன்னதை நம்பவில்லை இன்று வரை. அவரிடத்திலே, அவர் மகனிடத்திலே கொடுத்த வார்த்தைகளை நம்பவில்லை. தேவன் யார், எப்படிப்பட்டவர்? ஒரே
தேவன் உண்மையான தேவன். மகன் யார்? மகன் தம்மை குறித்து கூறிய வார்த்தைகள் நம்பவில்லை. யார்? கிறிஸ்தவர்கள். முடிவு, நான் உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். நாங்கள் ஆராதனை செய்தோம், நாங்கள் பாட்டுகள் படித்தோம், நாங்கள் 20 பாட்டுகள் ஒரு ஆராதனையிலே படித்தோம். உண்மைக்கு உமது மகனை குறித்து நாங்கள் ஊழியம் செய்தோம், பேய்களை துரத்தினோம், நாங்கள் நோயாளிகளை குணமாக்கி அற்புதங்கள் எல்லாம் நடந்து. இது உமக்கு தெரியாதா? Get away. I don't know you. This is what it is. அப்போது ஒரு காரியம் எழுதி வச்சனா என்ன தெரியுமா? மனுஷர்களுக்கு முன்பாக என்னை என்ன வார்த்தையிலும் அதுங்க அதை சொல்லி போட்டு we'll finish. என்னையும் என் வார்த்தைகளையும் குறித்து வெட்கப்படுகிறவன். தெளிவா சொல்றீர்கள். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இலங்கையிலே, எங்களுக்கு மற்றது வேண்டாம், இலங்கையிலே புறஜாதியாருடைய அவர்களுடைய மத சடங்குகள், அவர்களுடைய ஆரவாரங்கள், அவர்களுடைய முண்ட வணக்கங்கள், அவர்களுடைய பூசைகள், அவர்களுடைய கொண்டாட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேத புத்தகத்தை கையில வச்சுட்டு இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு முன்பாக போய் அந்த முண்டங்களுக்கு காசுகளையும் கொடுத்து, பிள்ளைகள் கையிலே காசையும் கொடுத்து அங்க அனுப்பி பகிரங்கமாக அவர்கள் அதிலே கலந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள்தான் அனைவரும் பகிரங்கமாக இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை புறக்கணித்ததா? அது உயர்ந்த தேவனுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டதனாலே மனுஷர்களை பிரியப்படுத்த தங்கள் ஆசீர்வாதங்களுக்காக, அப்படி செய்யாட்டி நாங்க ஊரோடு ஒத்து போக முடியாது, அப்படி செய்யாட்டி எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க, அப்படி செய்யாட்டி என்னோட மற்ற டீச்சர்ஸ் கோவிச்சிருவாங்க, அப்படி என்னோட வேலை செய்கிறார்கள் இப்படியாக என்ன தள்ளி வைப்பாங்க. ஆகையால் காசை கொடுத்துட்டா போயிட்டது. நீ துரோகி, நீ இயேசுவை பகிரங்கமாய் அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறாய். இதுதான் பகிரங்கமாக அறிக்கை செய்கிறது என்றால் அவருக்காக ஜீவிக்க வேணும், அவர் வார்த்தைகளுக்கு. ஏன் நீங்க இதுக்கு காசு போடல? நான் போட மாட்டேன். என்னுடைய தேவனுக்கு நான் முதல்ல கீழ்ப்படிய வேணும், போட மாட்டேன். அப்படி இருக்கிறாங்களா? இது மாற்றார்கள். ஒரு ஆள் 2 பேர் 50-100 பேர்ல கிறிஸ்தவர்கள் சபைகளை எடுத்தது. அது என்ன ஒரு ஆள் போடாம விட்டோன்னு? அது என்ன நீங்க புதினமான ஒரு கிறிஸ்தவங்க, புதினமான சபை. இப்பத்தே நிலைமை இயேசுவா என்ன சொல்லுவார்? All these churches who don't teach the word of God, பச்சையாக எழுதப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து புறஜாதிகள் மத்தியிலே இருந்து பிரிந்து வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள், அசுத்தமானதை தொடாதே, அப்பொழுது நான் உங்கள் டேடியாயிருப்பேன். You know, to be enjoy is daddyhood, இது fatherhood. அவரது தாப்பன் என்கிற உறவை
நெருக்கமாக என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால் அசுத்தமானது தொடக்கூடாது. இப்படிப்பட்ட இதுகளில் இருந்து இந்த புறஜாதியார்கள் எல்லாம் பிரிந்து இருக்க வேண்டும். இட் இஸ் கண்டிஷனல். தடியை ருசிப்பது கண்டிஷனல், நிபந்தனைக்குள்ளாய் இருக்கிறது. நீ புறஜாதிகளோட ஸ்கூல்ல அல்லது எந்த இடத்திலையும் நீ வேலை செய்கிற இடத்திலையும் அவர்களோடு கும்மாளம் போட்டு ஆடி போட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பாடலும் ஆடலும் I will deny. நீ யாவையின் வார்த்தையை புறக்கணித்தீர். யாவையின் வார்த்தை ஆகையால் நீ ராஜாவாய் இராதபடிக்கு யாவையும் உன்னை தள்ளினார். சவுலும் அவன் ஜனங்களும் இப்போதைய கிறிஸ்தவ கூட்டங்கள் 98% நேரத்தில் இவைகளை குறித்து சொல்லுவதே இல்லை. அமெரிக்கா, கனடா, யூரோப் எல்லாமே இந்தியா, ஸ்ரீலங்கா நேரம் ஜனங்கள் எதுக்கு கீழ்ப்படிய வேணும், எதை விட்டு விலகி இருக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது செய்து நன்மை எது, தீமை எது, சாபம் எது, ஆசீர்வாதம். No, it's so dangerous. விளங்குதா? பகிரங்கமாக தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும். பகிரங்கமாக எல்லாரும் விழுந்து வணங்கினார்கள். பகிரங்கமாக ஆஷாக், மேஷாக், அபேத்நேகோ 3 எபிரேய வாலிபர்கள் they said no. நாங்கள் முட்டைகளை வணங்க மாட்டோம். ராஜா கூப்பிட்டு கேட்டான். அவனுக்கு கோபம் வந்தது. அவன் சொன்னா இந்த காரியத்தில் மறுமொழி கொடுக்க தேவையில்லை. நாங்க அவர் எங்களை விடுவிச்சாலும் சரி விடுவிக்காட்டிலும் சரி நாங்க விழுந்து மணங்க மாட்டோம். எங்கே வைராக்கியம்? கிறிஸ்டியன் நாங்கள் எங்கே வைராக்கியம்? உனக்கு இருக்க ஜீவன் உள்ள தேவனை சபிக்கிறோம். அவருடைய மகன் புளிஞ்சு போட்டார் எங்களுக்காக சிலுவையில். ஒரு வைராக்கியம் காய்ச்ச கொண்டை போடுறாய். உனக்கு அந்த புகை மோதகம் தின்னாட்டி உனக்கு பத்தியம் இல்லை. என்ன செய்கிறார்கள்? பகிரங்கமாக வேலை செய்யும் இடமோ எந்த ஆபீஸோ அல்லது எந்த ஸ்கூலோ, you are denying Yeshua, denying daddy. மகனை மறுதலிப்பவன் டாடியை மறுதலிக்கிறான். டாடியின் மகனின் வார்த்தையை கேளாதவன் டாடியின் வார்த்தையை கேளாதவன். ஏன்? மகன் கொண்டு வந்த வார்த்தை எல்லாமே டாடியினுடையது. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீர் அனுப்பினீர் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அவர்களை பொல்லாங்கரிடத்தில் இருந்து காத்துக்கொள்ளும். நான் உம்முடைய வருகிறேன் டாடி. அவர்களோ உலகத்திலே இருக்கிறார்கள். உலகம் அவர்களை பகைத்தது டாடி. ஏனென்றால் அவர்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் அவர்களை உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்ததனால் உலகம் அவர்களை பகைத்தது. நீ உலகத்தோடு ஒத்து போனால் ஏன் உன்னை பகைக்க வேணும்? பிரிந்திருக்கிறதுனாலே உலகம் உன்னையும் என்னையும் பகைக்கும். சில சொல்லுவார்கள், பிரதர் உங்களுக்கு நிறைய எதிரிகள் பிரதர்.
Yeah. அதை பற்றி ஆச்சரியமில்லை. காய்க்கும் மரத்துக்கு கல்லறை கூட. நீ உண்மையிலேயே இருந்தால் நீ துன்பப்படுவாய். மெஷியா யெஷுவாவுக்குள்ளாக தேவ பக்தியாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவரும் துன்பப்படுவார்கள். துன்பப்படுவார்கள். ஆனால் கொஞ்ச காலம் துன்பப்பட்ட பின்பு பீட்டர் சொன்னான், அவர் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். எதனால்? தம்முடைய வார்த்தையினால். ஒருவேளை நீ தனியாய் இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு கொண்டு டாடி, எதிரிகள் தலைமையை விட அதிகம். அந்த கழுகு தனியாய் உட்கார்ந்திருந்தது போல. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் என்ன செய்வதென்று தெரியாது. உன் கையிலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை பார்த்து அவர் நீ நம்ப பண்ணின அந்த வார்த்தையை அந்த காற்றை வீசப்படுவார். யாவைக்கு நம்பி அவரை காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள். அவரது காற்றடிக்கும் அந்த வார்த்தை உன்னை தூக்கி எடுக்கும். இதுதான் கடந்த வருஷங்களில் என்னுடைய அனுபவம். இந்த வார்த்தை தான் time is up. மெய்யாகவே பகிரங்கமாக யேசுவாவை டேடியை எப்படி மறுதலிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு உதாரணம் கொடுத்தேன். How many people they don't stand for their faith. முதலில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடுவதில்லை. They agree with the world. உலகத்தோடு நூறு சபைகளை எடுத்தால் 99.9 ஒத்து போவார்கள். இவர்களை தான் யேசுவா சொல்லுவார், I don't know you. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நீ மறுதலிச்சாதானே, நீ வெக்கப்பட்டாதானே. அப்படி இருக்கும் அந்த டைம்ல சொன்ன சொல்ல போகாதத சொல்ல போறேன் என்று சொல்ல மாட்டார். அதே வார்த்தைகளை சொல்லுவார். ஒவ்வொரு ஞாயிறும் நான் போனேன். நீ பகிரங்கமாய் என்னை மறுதலித்தாய்.
எனக்காய் சாட்சியாய் இருக்கவில்லை. I don't know you. என்னை விட்டு ஆண்டு போ. சொன்னபடியே அதே வார்த்தைகள் கூறப்பட்டது. அதே அவர் ஆளுவார், நேருவர். தாவீதின் மகள், தேவனுடைய மகள், இன்னும் கொஞ்ச காலம் இப்பொழுது பாடுகள். யாவே உங்களை ஆசீர்வதி, உங்களுக்கு காப்பார. யாவே உங்கள் மேல் தமது மோச்சை பிரகாசிக்கச்சு உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யாவே தம்முடைய முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். அவருடைய அதி உயர்ந்த பெயர் யெகோவா. இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதால். ஆமென், ஆமென். So time is up. We will continue. மறுதலிக்கிறதுனா என்ன? யாரும் எனக்கு இயேசுவை தேவையில்லை அப்படி என்று சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் மறுதலிக்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் பொது ஜனங்கள் உள்ள இடங்களிலே அவரது வார்த்தைக்கு மாறான காரியங்களை செய்யும் நேரம் அவரை புறக்கணித்து வார்த்தையை தள்ளிவிடுகிறார். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. God bless you. Our daddy இந்த வார்த்தைகளை கூட எங்களை வழி நடத்துகிறார். மறந்து போகாதே, உலகம் எங்களை பயக்கும். ஆச்சரியப்படணும். கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவர்களும் 90க்கு மேல உலகத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். பயப்பார்கள். ஆச்சரியப்படாது. See you tomorrow. God willing, at the same time, we will study about how we can அவருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலாம். Bye for now.